டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட யூனிட் ரிலேட்டடான டாப் 15 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். புதுக்கோட்டை மாவட்டத்தின் பொற்பனை என்ற இடத்தில் சங்ககால நடுக்கற்கள் காணப்படுகின்றன. அரிக்கமேடு என்ற இடம் சங்ககால துறைமுகப்பட்டினம் ஆகும். இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் 1878 வகுக்கப்பட்டது. ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் திருநெல்வேலி மண்டபங்களில் செறிந்து காணப்படுகின்றன. 1, 2, 4 சரி, 1, 2, 3 சரி, 2, 3 சரி, 2 மற்றும் 4 சரி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி 1, 2, 3 சரி. இது 3 சரிதான், இது மட்டும் தவறு. ரோமானிய நாணயங்கள் வந்து அரிக்கமேடு மண் சைடு தான் அதிகமாக காணப்படும். பசி என்னும் கொடிய நோய் யாரை அணுகுவதில்லை என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? தவமுடையோரை, அருளுடையோரை, புகழுடையோரை, பகிர்ந்து உண்ணுவோரை. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி பகிர்ந்து உண்ணுவோரை. பாத்துன் மறியி எவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. பகிர்ந்து உண்ணும் பழக்கமுடையவர்களை பசி எனும் கொடிய நோய் அணுகுவதில்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக உயிர்கள் எல்லாம் யாரை கைகூப்பி வணங்கும்? ஆப்ஷன் ஏ கல்வியில் சிறந்த சான்றோரை, ஒழுக்கத்தில் சிறந்த மனிதரை, உயிர்களை கொல்லாத புலால் உண்ணாத மாந்தரை, செல்வத்தில் திளைக்கும் மனிதரை. உலக உயிர்கள் எல்லாம் யாரை கைகூப்பி வணங்கும்? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி உயிர்களை கொல்லாத புலால் உண்ணாத மாந்தரை. கொல்லான் புலானை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரின் தொழும். புலால் உண்ணாதவர்களையும் அதற்காக உயிர்களை கொள்ளாதவர்களையும் எல்லா உயிரினங்களும் வணங்கி வாழ்த்தும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. கட்டபொம்மன், மருதுசோழர், யூசுப் கான், முத்துவடுகர், கர்னல் பாஞ்சோர், கேப்டன் கேம்பல், காலின் மெக்கலே, பானர்மேன். கட்டபொம்மனை தோற்கடிச்சது பானர்மேன். மருது சகோதரர்கள் வந்து காலின் மெக்கலே. யூசுப் கானை தோற்கடிச்சது கேப்டன் கேம்பல். முத்துவடுகர் தோற்கடிச்சது கர்னல் பாஞ்சோர். ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 4321. 4321 ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் ஒன்று சரியான கூற்றை தேர்வு செய்க. பெரியார் இந்திய தேசிய காங்கிரஸ் உறுப்பினராக ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். சுயமரியாதை திருமணத்தை நீதி கட்சி அறிமுகப்படுத்தியது. பெரியார் பட்டத்தை யுனெஸ்கோ அமைப்பு வழங்கியது. விடுதலை பத்திரிகையை ஆங்கிலத்தில் நடத்தி வந்தார். 1 சரி, 1 மட்டும் சரி, 2 மற்றும் 4 சரி, 1 மற்றும் 2 சரி, 2, 3, 4 சரி. இந்த 4ல இது சரியான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. இது மட்டும் சரி. சுயமரியாதை திருமணத்தை நீதி கட்சி அறிமுகப்படுத்தியிருக்காது. திராவிடர் கழகம் தான் அறிமுகப்படுத்திருப்பாங்க. பெரியார் பட்டத்தை யுனெஸ்கோ வழங்கியிருக்காது. 1938 நடந்த பெண்கள் மாநாட்டில் கொடுத்திருப்பாங்க. விடுதலை பத்திரிகையை ஆங்கிலத்தில் நடத்தினார். ஜஸ்டிஸ் என்ற பேர்ல தான் அவர் ஆங்கில பத்திரிகை நடத்தினார். அதைத்தான் அவரோட கட்சிக்கு பின்னாடி ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு பேர் வச்சிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின், முத்துலட்சுமி அம்மையார் பற்றி சரியான பதிலை தேர்வு செய்வார். ஆப்ஷன் ஏ மருத்துவர், ஆப்ஷன் பி பொறியாளர், ஆப்ஷன் சி ஆசிரியர், ஆப்ஷன் டி வழக்கறிஞர். ஆன்சர் வந்து முத்துலட்சுமி அம்மையார் வந்து ஆப்ஷன் ஏ மருத்துவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க. மகாபாரதம் வால்மீகி, உமரப்புலவர் சீராபுராணம், வீரமாமுனிவர் தேம்பாவணி, மணிமேகலை இளங்கோவடிகள். மகாபாரதத்தை எழுதுனது வால்மீகி கிடையாது. வால்மீகி எழுதுனது ராமாயணம், மகாபாரதத்தை எழுதுனது வேதவியாசர். அப்ப இது தவறு. உமரப்புலவர் சீராபுராணம் இது சரி. வீரமாமுனிவர் தேம்பாவணி இது சரி. மணிமேகலை எழுதுனது இளங்கோவடிகள் கிடையாது, சீத்தலை சாப்பனம். இளங்கோவடிகள் எழுதுனது சிலப்பதிகாரம். அப்போ ஆன்சர் வந்து 2, 3 மற்றும் சரி. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ் கரிகாலனுடைய ஆட்சியின் சிறப்பு பற்றி விரிவாக கூறுகிறது. மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை, 1810 பரிபாடல். கரிகாலனுடைய ஆட்சியின் சிறப்பு பற்றி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பட்டினப்பாலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், விருந்தினரின் முகத்தை எந்த மலரோடு வள்ளுவர் ஒப்பிடுகிறார்? குவளை மலர், அனிச்ச மலர், அல்லி மலர், தாமரை மலர். விருந்தினரின் முகத்தை எந்த மலரோடு வள்ளுவர்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அனிச்ச மலர். மோப்பக்குலையம் அனிச்ச முகந்திரிந்து நோக்க குலையும் விருந்து. மோர்ந்து பார்த்தால் அனிச்ச மலர் மாடிவிடும். நம் முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளம் மாடிவிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பெரியார் ஈவேராவுடன் தொடர்பில்லாத இதழ் டேஸ் ஆகும். குடியரசு, புரட்சி, தேசபக்தன், ரிவோல்ட். பெரியாரோடு தொடர்பில்லாத இதழ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தேசபக்தன் மட்டும்தான் தொடர்பில்லாது. மற்ற 3 அவர் ஒர்க் பண்ணது, அவர் நடத்தி வந்த இதழ். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
சரியான விடையை தேர்ந்தெடுக்க. சென்னை வாசிகள் சங்கம் தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1845, 1852, 1862, 1875. சென்னை வாசிகள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1852 தான் சென்னை வாசிகள் சங்கம் தொடங்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். 4000 திவ்ய பந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி, நம்மாழ்வார், சுந்தரர், சேக்கிலார். 4000 திவ்ய பிரபந்தத்தை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நாதமுனி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. சிவசுப்பிரமணியார், கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, கயத்தாறு கோட்டை, சங்ககிரி கோட்டை, நாகலாபுரம், திருக்கோட்டை. சிவசுப்பிரமணியார் வந்து நாகலாபுரம் கோட்டை, கட்டபொம்மன் வந்து கயத்தாறு, மருது சகோதரர்கள் வந்து திருப்பத்தூர், தீரன் சின்னமலை வந்து சங்ககிரி கோட்டை. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 3142. 3142. ஆன்சர் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். மயக்கம் தெளிந்த மாசற்ற காட்சியுடையவருக்கு எது கிட்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? துன்பம், அவா, இன்பம், பெருமை. மயக்கம் தெளிந்த மாசற்ற காட்சியுடையவருக்கு எது கிட்டும்? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி இன்பம் கிட்டும். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு. மயக்கம் நீங்கி குற்றமற்ற மெய்ப்புணர்வை உடையவருக்கு அம்மெய்யுணர்வு அறியாமை நீக்கி இன்ப நிலையை கொடுக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். அருள் எனும் குழந்தைக்கு வள்ளுவர் எதனை செவிலித்தாயாக ஒப்பிடுகிறார்? அடக்கம், பொறுமை, கண்ணியம், செல்வம். அருள் எனும் குழந்தைக்கு வள்ளுவர் எதனை செவிலித்தாயாக ஒப்பிடுகிறார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி செல்வம். அருளெனும் அன்பின் குளவி பொருளென்னும் செல்வம் செவிலியால் உண்டு. அன்பு என்கிற அன்னை பெற்றெடுக்கும் அருள் என்கின்ற குழந்தை பொருள் என்கிற செவிலித்தாயால் வளர்க்கக்கூடியதாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். நல்ல குடும்பத்திற்கு அணிகலன்களாக வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? நல்ல பெற்றோர், நல்ல குழந்தைகள், நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்கள். நல்ல குடும்பத்திற்கு அணிகலன்களா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நல்ல குழந்தைகள். மங்களம் என்ப மனைமாட்சி மற்றும் அதன் நன்கலம் நன்மட்கட்பேறு. மனைவி நற்பண்பே இல்வாழ்க்கைக்கு மங்களம் என்று கூறுவர். நல்ல மக்களை பெறுதலே அதற்கு நல்ல அணிகலன் என்று கூறுவர். யார் ஒருவருடைய உயிரை யமன் கூட பறிக்க தயங்குவான் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? கல்லாதவன், பொல்லாதவன், கொல்லாதவன், வெல்லாதவன். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கொல்லாதவன் உயிரை எடுக்க யமன் கூட தயங்குவான். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒடுக்கப்பட்ட மக்களின் கருத்துக்களுக்காக வட்டமேசை மாநாட்டில் குரல் கொடுத்தவர்? டி எம் நாயர், ரெட்டமலை சீனிவாசன், எம் சி ராஜா, பண்டிதர் அயோத்திதாசன். ஒடுக்கப்பட்ட மக்களின் கருத்துக்காக. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ரெட்டமலை சீனிவாசன். அம்பேத்கரோட 3 மட்ட வயசை மாநாட்டிலையும் கலந்து கொண்டிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். நாமம் கெடு நோய் என்று வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? காமம், வெகுளி, மயக்கம், அறிவு, அன்பு, பாசம், அச்சம், நாணம், மடம், உவகை, வெகுளி, அழுகை. நாமம் கெடு நோய். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ காமம், வெகுளி, மயக்கம். காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடும் நோய். நெக்ஸ்ட் கொஸ்டின். எவற்றை உடையவர் ஆள்பவரில் ஏறு போன்றவர்? படை, கூழ், அமைச்சு, நட்பு, அரண், அஞ்சாமை, ஈகைகள். சாரி கைஸ், ஆன்சர் இதுலயே வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் 1, 2, 3. 1, 2 மட்டும். படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் இதை உடையவர் ஆள்பவரில் ஏறு போன்றவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். யாழை விட இனிமையானது என்று வள்ளுவர் எதனை ஒப்பிடுகிறார்? மழலை சொல், கிளி சொல், காதல் சொல், கவிஞர் சொல். யாழை விட இனிமையானது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மழலை சொல். குரல் இனிது யாழ் இனிது என்பதாம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தகாத செயல்களிலால் ஈடுபடும் தவக்கோலத்தில் உள்ளவர்களை வள்ளுவர் எவ்வாறு குறிப்பிடுகிறார்?
நடிகர், வஞ்சகர், பாவி, வேட்டுவர். தகாத செயலில் ஈடுபடும் தவக்கோலத்தில் உள்ளவர்கள். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி வேட்டுவர். தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் செமிழ்தற்று. புதரில் மறைந்து கொண்டு வேடன் பறவைகளை கண்ணி வைத்து பிடிப்பதற்கும் தவக்கோலத்தில் இருப்பவர்கள் தகாத செயல்களில் ஈடுபடுவதற்கும் வேறுபாடு இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1578 கோவாவில் வெளியிடப்பட்ட தமிழ் புத்தகத்தின் பெயர் கூறுக. வீரசோழியம், இலக்கண விளக்கம், தம்பிரான் விளக்கம், தொல்காப்பியம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி தம்பிரான் வணக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று: புலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரன் உதவியை பெற முயன்றார். மராத்தியர்களோடு ஏற்கனவே தொடர் போர்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்ததால் ஹைதர் அலியால் புலித்தேவருக்கு உதவ முடியாமல் போனது. ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. எனினும் காரணம் கூற்றிற்கான விளக்கம் அல்ல. கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் தவறானவை. கூற்று மற்றும் காரணம் ஆகிய சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். கூற்று ஏ தவறானது, காரணம் ஆர் சரியானது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கூற்று காரணம் ரெண்டும் சரி. காரணமானது கூற்றிற்கான சரியான விளக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின். அப்பரின் சமண மதத்தின் பெயர். தர்மசேனர், ஹரிசேனர், தீர்த்தங்கரர், சிவஞான சித்தர். அப்பர் வந்து ஃபர்ஸ்ட் சமண சமயத்துல இருந்திருப்பாரு. அவரோட தமக்கையான திலகவதியின் முயற்சியால் அவர் சைவ சமயத்துக்கு மாறி இருப்பாரு. அவர் சமண சமயத்துல இருக்கும்போது அவர் பேர் என்னன்னு கேட்கிறார். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தர்மசேனர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வள்ளுவர் கூறும் வழி யாது? ஆப்ஷன் ஏ களவாமை, ஆப்ஷன் பி பிறர் பொருள் விரும்பாமை, ஆப்ஷன் சி பொய் சொல்லாமை, ஆப்ஷன் டி நட்பு பாராட்டாமை. செல்வம் குறையாமல் இருக்க வள்ளுவர் கூறும் வழி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பிறர் பொருள் விரும்பாமை. அக்காமை செல்வத்திற்கு யாதெனின் வெக்காமை வேண்டும் பிறன் கை பொருள். ஒருவனுடைய செல்வம் குறையாமல் இருக்க வழி எதுவென்றால் அவர் பிறருடைய கைப்பொருளை விரும்பாது இருத்தலாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் எந்த இணை தவறானது? இளஞ்செட்னி செங்குட்டுவன், மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு, ஒருத்திர கண்ணார் பட்டினப்பாலை, வேலுகுல சிற்றரசன் திதியன். 1 மட்டும் 2 மட்டும் 3 மட்டும் 4. இந்த 4 இணையில எது தவறான இணை கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1 மட்டும் தவறானது. ஏன்னா இளஞ்செட்னின்றது சோழ அரசர்கள் குறிக்கும், செங்குட்டுன்றது சேர அரசர்கள் குறிக்கும். இந்த இணை தவறானது. மாங்குளத்துலதான் தமிழ் பிராமி கல்வெட்டு கிடைச்சிச்சு, ரைட்டு. ஒருத்திர கண்ணார் பட்டினப்பாலையும் பத்தி கரிகால சோழனை பத்தி பாடியிருப்பாரு. வேலூர் குல சிற்றரசன் திதியன், இது ஒரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஊரின் நடுவே வளர்ந்து மருந்தாகும் மரத்தை வள்ளுவர் யாரோடு ஒப்பிடுகிறார்? அறுவிடையோர், பெருந்தகையோர், சான்றோர், அரசர். ஊரின் நடுவே வளர்ந்து மறந்தாகும் மரம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பெருந்தகையோர். மருந்தாகி தப்பா மரத்தால் செல்வம் பெருந்தகை யான் படின். பிறருக்கு உதவிடும் பெருந்தன்மை யாம் ஒப்புரவிடாண்டு செல்வம் நேர்ந்தால் அது ஒரு நல்ல மரத்தின் எல்லா உறுப்புகளும் மருந்தாகி பயன்படுவது போன்றதாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது எது? ஆப்ஷன் ஏ தந்தை மகற்காற்றும் உதவி, ஆப்ஷன் பி மகன் தந்தை காற்றும் உதவி, ஆப்ஷன் சி தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை, ஆப்ஷன் டி தன் மகனை மாவீரன் என கேட்க. இன்னுயிருக்கு எல்லாம் இனிது. மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது. தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். திராவிடர் இல்லம், தொழிலாளன், தமிழ் இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், ஜீவசரித சுருக்கம். மறைமலை அடிகள், இரட்டைமலை சீனிவாசன், சிங்காரவேலன், நடேசன். அது யாரு தோற்றுவிச்ச இயக்கம், அது யாரு தோற்றுவிச்சாங்கன்றத பொறுத்து சொல்லிடுவாங்க. திராவிடர் இல்லம் வந்து நடேசன் ஆரம்பிச்சிருப்பாரு. தொழிலாளன் சிங்காரவேலன், கம்யூனிஸ்ட் கட்சி. தனித்தமிழ் இயக்கம் வந்து மறைமலை அடிகள். ஜீவசரித சுருக்கம் வந்து இரட்டைமலை சீனிவாசன்.
ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 4312. 4312. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஈவேராவுக்கு டேசாம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ 1936, ஆப்ஷன் பி 1937, ஆப்ஷன் சி 1938, ஆப்ஷன் டி 1939. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1938. நெக்ஸ்ட் கொஸ்டின். மூவலூர் ராமாமிர்தம் டேஸ் மாவட்டத்தில் பிறந்தார். கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், கன்னியாகுமரி. மூவலூர் ராமாமிர்தம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மயிலாடுதுறை. நெக்ஸ்ட் கொஸ்டின். அறத்திற்கு மட்டுமன்று மரத்திற்கும் துணை என்று வள்ளுவர் எதனை கூறுகிறார்? பொறுமை, அன்பு, பெருமை, கல்வி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அன்பு. அறத்திற்கே அன்புசார் பெண்ப அறியார் மரத்திற்கு அஃதே துணை. அறியாதவர் அறத்திற்கு மட்டும் அன்பு துணையாகும் என்று கூறுவர். ஆராய்ந்து பார்த்தால் வீரத்திற்கும் அதுவே துணையாக நிற்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். காலத்தினால் செய்த நன்றியை வள்ளுவர் எவ்வாறு சுட்டுகிறார்? அறிவை விட பெரியது, கடலை விட பெரியது, உலகத்தை விட பெரியது, வானை விட பெரியது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி உலகத்தை விட பெரியது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப் பெரிது. உரிய காலத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியதாக இருந்தால் அது உலகத்தின் அளவை விட மிகப் பெரியதாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை. இதில் அழுக்காறு என்பதன் பொருள் யாது? சினம், வெகுளாமை, பொறாமை, தீமை. அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போல அழுக்காறு என்பதன் பொருள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பொறாமை. அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றும் இல்லை ஒழுக்கம் இளான்கண் உயர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எப்படிப்பட்ட அரசின் கீழ் மக்கள் தங்கி வாழ்வார்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? மென்சொல் விரும்புவோர், கடுஞ்சொல் பொறுப்பவர், கடுஞ்சொல் பொறுக்காதவர், பகைமை வெல்பவர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கடுஞ்சொல் பொறுக்கும் மன்னர் அரசனின் கீழ் மக்கள் தங்கி வாழ்வார்கள் என வள்ளுவர் கூறுகிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின். யாருடைய பகையை தவிர்க்க வேண்டும்? வில்லோர் பகை, சொல்லேர் பகை, அன்பேர் உழவர் பகை, பண்பேர் உழவர் பகை. யாருடைய பகை? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சொல்லேர் உழவர் பகை. வெள்ளேர் உழவர் பகை கொனினும் கொல்லற்க சொல்லேர் உழவர் பகை. படைக்கலங்களை உடைய வீரர்களிடம் கூட பகை கொள்ளலாம், ஆனால் சொல்லாற்றல் மிக்க அறிஞர் பெருமக்களிடம் பகை கொள்ளக்கூடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரிசா நாட்டோடு தொடர்புடைய புலவர் யார்? ஆப்ஷன் ஏ கம்பர், சேக்கிலார், ஒட்டக்கூத்தர், ஜெயங்கொண்டர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஒட்டக்கூத்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின். புலித்தேவரின் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத கோட்டை டேஸ் ஆகும்? நெற்கட்டு சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர், சிவகிரி. கட்டுப்பாட்டில் இல்லாத கோட்டை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சிவகிரி கோட்டை. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழகத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி? ருக்மணி லட்சுமிபதி, முத்துலட்சுமி அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம், அன்னி பெசன்ட். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ருக்மணி லட்சுமிபதி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கட்டபொம்மனை தூக்கிலிட்டு கொலை செய்வதை நிறைவேற்றியவர்? கர்னல் ஹெரான், மேஜர் பானர்மேன், எட்வர்ட் கிளைவ், ஜான் கிரடாப். கட்டபொம்மனை தூக்கிலிட்டு கொலை செய்வதை நிறைவேற்றி ஆல்ரெடி பொறுத்துக்களே பார்த்திருந்தோம். கட்டபொம்மனை தூக்கிலிட்டு கொலை செய்தவர் யாருன்னா மேஜர் பானர்மேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். சேரும் போது மகிழ்வதும் பிரியும் போது மனம் கலங்குவதும் யாருடைய தொழில் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? புலவர் தொழில், உழவர் தொழில், மருத்துவ தொழில், வணிகர் தொழில். சேரும் போது மகிழ்வது, பிரியும் போது மனம் கலங்குவது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ புலவர் தொழில். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
நெருப்பின் நடுவில் கூட படுத்து தூங்கலாம். ஆனால் எப்போதும் தூங்க முடியாது. வறுமையில் இருக்கும்போது தூங்க முடியாது. செல்வம் நிறைந்திருக்கும்போது தூங்க முடியாது. நோயின் கடுமை இருந்தால் தூங்க முடியாது. துன்பம் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தால் தூங்க முடியாது. எப்போது தூங்க முடியாது? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, வறுமையில் இருக்கும்போது தூங்க முடியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். புலாலை உணவாக்கிக் கொள்பவரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார்? முறையற்றவர், அருளற்றவர், அறிவற்றவர், பொருளற்றவர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, அருளற்றவர். பொருளாட்சி போன்றார்க்கு இல்லை, அருளாட்சி ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு. புலாலை உண்பவரை வள்ளுவர் அருளற்றவர் சொல். நெக்ஸ்ட் கொஸ்டின். அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகிறார்? பொய்யா விளக்கு, குடும்ப விளக்கு, அருள் விளக்கு, தவ விளக்கு. அகத்தின் இருளை போக்கும் விளக்கா? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, பொய்யா விளக்கு. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டின் நகரமயமாதல் டேஷ் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது என்று கீழடி ஆய்வு கூறுகிறது. மூன்றாம் நூற்றாண்டு, 4ஆம் நூற்றாண்டு, 5ஆம் நூற்றாண்டு, 6ஆம் நூற்றாண்டு. பொதுவான ஆண்டுக்கு முன். 4 வரை. நகரமயமாதல் எந்த நூற்றாண்டு? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, 6ஆம் நூற்றாண்டு, பொது ஆண்டுக்கு முன். நெக்ஸ்ட் கொஸ்டின். மனோன்மணியம் எனும் நாடக நூலை இயற்றியவர் டேஸ் ஆவார்? மீனாட்சி சுந்தரனார், பி. சுந்தரனார், ஓ.வே. சாமிநாதர், சி.வை. தாமோதரனார். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, மீனாட்சி சுந்தரனார். சாரி பி. சுந்தரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின். 1932ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாளில் புனித ஜார்ஜ் கோட்டையில் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றியவர் டேஸ் ஆவார்? திருப்பூர் குமரன், ஆர்யா பாஷ்யம், டி. பிரகாசம், கே. நாகேஸ்வர ராவ். 1932 ஜனவரி 24 புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடி ஏற்றி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, ஆர்யா பாஷ்யம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆள்வோரின் செல்வத்தை தேய்க்கும் படை எது? கொடியாரை உறுத்தல், உள்ளாது வானம் பெயல், புகழ்ந்தார்க்கு கொடுக்கப்படும் பரிசு, ஆற்றாது அழுத கண்ணீர். ஆள்வோரின் செல்வத்தை தேய்க்கும் படை. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, ஆற்றாது அழுத கண்ணீர். அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. நெக்ஸ்ட் கொஸ்டின். இவரலும் மான் பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு. இதில் இறை என்பதன் பொருள். இறைவன், அரசன், உயர்ந்தவன், மேன்மக்கள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, இறை. ஆப்ஷன் பி, அரசன். இறை என்பதன் பொருள் அரசன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி நோட்டீஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.